ஆக்டர் சுந்தர் சி பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு மாஸ்டர் பீஸான கலகலப்பு பார்ட் 3 வந்து எடுக்க போறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து பார்ட் 1, பார்ட் 2 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, பார்ட் 3யும் வந்து டைரக்ஷன் பண்ணுறது இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மூவி சைட்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, சியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு. ஸோ அந்த படத்தை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல நடிச்சவங்க கண்டிப்பாக பார்ட் 3ல வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சின்ன ரூமர். எப்படி பார்க்கலாம்? நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சூர்யா 44ல நடிச்சிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சூர்யா 45 பற்றி ஒரு சின்ன அப்டேட் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது நெக்ஸ்ட் அவர் வாடிவாசல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட சூர்யா 45 பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அவருக்கு ஒரு ஸ்டோரி டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி ரொம்ப பிடிச்சி போய் நம்ம பண்ணலாம் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் அப்படி இல்லைன்னா நவம்பரில் இந்த படத்தை இங்கே ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுறாங்க. ஆஃப்டர் சில்லுன்னு ஒரு காதல், அதுக்கப்புறம் 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான் சூர்யாவோட காம்போ வரப்போகுது. கண்டிப்பாக அஃபிஷியல் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா, இன்னொரு இந்த மந்தோட ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. சூர்யா 44 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் எண்டில் இந்த படத்துக்கான ஃபுல் கே மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.